ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை. இன்னைக்கு நாம இன்ஜினியர் மளிகையில் எதை பற்றின வீடியோ பார்க்க போறோம்னா, 2 ரூபா பப்பி ஜாம் எப்படி செய்யறது அப்படிங்கிற வீடியோ பார்க்க போறோம். புதுசாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனலில் மளிகை கடை ப்ளஸ் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 90s கிட்ஸ் காலத்தில் 2 ரூபா பப்பி ஜாம் அப்படிங்கிற ரொம்ப ஃபேமஸ். ஆனால் இன்னை வரைக்கும் அது ஃபேமஸாக தான் இருக்குது. மளிகை கடையிலலாம் நம்ம நல்லா விற்குது. உங்களுக்கு நான் இதை எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி தர போறேன். அதாவது ப்ரொஃபஷனல் மெத்தடாக உங்களுக்கு எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி தர போறேன். சரியா? ஒரு தொழிலுக்கு வியாபாரத்துக்கு நீங்க 90s கிட்ஸ் இந்த பப்பி ஜாம் செஞ்சு நீங்க கடையில போடுறது, அதை வந்து நீங்க தொழிலுக்கு செய்யறது எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு இப்போ நான் சொல்லி தர போறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து கரெக்டா ஒரு 150 ml சுகர். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு குழி பாத்திரம் வச்சுக்காங்க. ஒரு 150 ml சுகர் எடுக்கிறேன். சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 150 ml சுகர் சேர்த்துட்டு நீங்க வந்து ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ண உடனே நீங்கள் இப்போ எந்த அளவில் சுகர் நம்ம எடுத்தோமோ அந்த அளவில் ரெண்டு மடங்கு சுகர் எடுத்துட்டோமா 1 மடங்கு தண்ணி சேர்க்கணும். சரியா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டோம். 2 மடங்கு சீனி, நம்ம வந்து 150 கிராம் எடுத்திருக்கோம். அதில் 1 மடங்கு தண்ணி சேர்த்துருக்கோம். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நான் சொல்லித்தர டெக்னிக் வந்து உங்களுக்கு வந்து கெட்டு போகாது. சரியா? கெட்டு போகாமல் நீங்கள் வந்து கடைகளுக்கு அட்டையில் போட்டு செய்யலாம். இப்போ நான் உங்களுக்கு அட்டை செய்கிறது வரை எல்லாம் சொல்லி தான் காமிப்பேன். நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு சிறு தொழில் மாதிரி நீங்கள் இதை எடுத்து பண்ணுங்க. ஏன்னா இதுதான் இன்னைக்கு ரொம்ப டிமாண்டு. இதில் வந்து ஒரு 10-11 கலர் பண்ணிடலாம். சரிங்களா? எல்லா கலரும் இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சதில் கலர் பிடி சேர்த்துருப்பாங்க. ஆனால் இதுக்குன்னு ஃப்ளேவர் இருக்குது. சரி, அதாவது இப்போ நம்ம சேனலில் ரஸ்னா போடுறதுக்கு நிறைய ஃப்ளேவர் சொல்லியிருப்போம். அதில் உள்ளது தான் எடுத்து இதில் சேர்க்கணும். அதாவது கிரீன் ஆப்பிள் கிரீன் கலருக்கு, ஸ்ட்ராபெரி, அப்புறம் ஆரஞ்சு, அப்புறம் காவா பிங்க் காவா வந்து பிங்க் கலர் கொடுக்கும். அப்புறம் வந்து நவாப்பழ கலர் இருக்கு, அது ஒரு மாதிரி நவாப்பழ கலர் ஒரு டிஃப்ரெண்டான கலர் இருக்கு. இந்த மாதிரி மேங்கோ இருக்கு, எல்லோ கலர் இருக்கு. இன்னைக்கு நான் மேங்கோ தான் செய்ய போறேன். இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது. அந்த கலர்ஸை சேர்த்து செஞ்சாதான் இது வந்து ஒரு ரியலான பப்பி ஜாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல பிஸ்னஸ் பண்றதுக்கு நிறைய வீடியோஸ் இருக்கு. விருப்பம் உள்ளவங்க சேனலில் போய் ஃபுல்லாக போய் பாருங்க. ஒரு 500 ரூபாய் இருந்தால் போதும். நம்ம சேனலில் அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்றதுக்கு உங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன். மோர் போடுறது, ரஸ்னா போடுறது, ரோஸ் மில்க் போடுறது, 1-2 இல்லை, ஒரு 50க்கும் மேலே வீடியோ வந்து நம்ம சேனலில் பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கும். இப்போ இதை நல்லா காய்ச்சி எடுக்கும் போச்சில் லைட்டாக பிசு பிசுப்பாக ஒரு லேயர் மாதிரி வரும். சரிங்களா? அது தட்டி நம்ம இதை வந்து நல்லா ஹீட் பண்ணி எடுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இதை நல்லா கொதிச்சு வர அளவு பண்ணுங்க. அந்த பிசு பிசுப்பாக மாறும். சரிங்களா? அந்த சுகர் வந்து கரைஞ்சி நல்லா பிசு பிசுப்பாக மாறும். இதுக்கு இடையில நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம வந்து ரஸ்னாக்கெலாம் 1 கிலோவுக்கு கரெக்டாக 1 கிராம் சிட்ரிக் ஆசிட் சேர்ப்போம். சரிங்களா? லெமன் சால்ட். இல்லைன்னா நீங்கள் இது வேண்டாம்னா கூட உங்கள் லெமனை கூட புழிஞ்சு விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து எவ்வளோ எடுக்க போகிறோன்னா, 1 கிராமில் 1 கிராமை 4 பிரிச்சாத்தான் இருக்கும். 0.25 கிராம் எடுக்க போகிறோம். சரிங்களா? அதாவது நீங்கள் 1 கிராம் தங்கம் செய்றீங்களா, தங்கம் எவ்வளோன்னு இருக்கு 1 கிராம், அந்த 1 கிராமை 4 பிரித்து அந்த சிட்ரிக் ஆசிட் லெமன் சால்ட்டை சேர்க்குறோம். சரிங்களா? இது வந்து புளிப்புக்கு ப்ளஸ் இந்த சுகர் சிரப்பை வந்து கட்டியாக விடாது, கெட்டு போக விடாது. சரிங்களா? லைட்டான ஒரு புளிப்பு டேஸ்ட்டுக்கும் அந்த இதுக்கும் தான் இந்த லெமன் சால்ட்டு. இது கூட போட்டுறணும். அப்புறம் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். இப்போ நான்லாம் இது வரைக்கும் செய்வேன். சரிங்களா? 1/2 கிலோவுக்கு மேலே சுகர் எடுத்து பண்ணுவேன். இன்னைக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறதுக்காக கொஞ்சமாக செய்கிறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி ஃப்ளாட்டான பாத்திரமா இருக்கக்கூடாது. சரிங்களா? ஏன்னா நீங்கள் வந்து வீட்டுக்கு போனோம்னா ஃப்ளாட்டான பாத்திரத்தில் பண்ணுங்க. பிஸ்னஸாக பண்ணும்போது ஃப்ளாட்டாக பண்ணாங்க. உங்களுக்கு கோரி ஊற்றுறதுக்கு நல்லா வராது. அடியில் போய் இப்படி குழியாக மேலே வர பாத்திரம் தான் எடுக்கணும். சரிங்களா? நான் அதிகமாக மேங்கோ தான் பண்ணுவேன். பாத்திரமே அப்படி ஒரு எல்லோயிஷ் கலரில் இருக்கு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், கம்பி பதம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ரொம்ப பார்க்க வேண்டாம். சரியா? எதுக்கு சொல்கிறேன்னா, லைட்டாக பிசு பிசுப்புன்னு வந்தாலே போதும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஒரு லைட்டான ஒரு கம்பி பதம் வந்துட்டு இப்போ நான் இதை ஆஃப் பண்ணிட்டேன். எதுக்கு சொல்கிறேன்னா, அடுத்தடுத்த ஸ்டேஜ் மூவ் ஆகும். அதாவது இந்த பாத்திரத்தில் இருக்கும் பட்சத்தில் இன்னும் கட்டியாகும், பேப்பருக்கு மாத்திர டைம் இன்னும் கட்டியாகும். அதனால லைட்டான ஒரு கம்பி பதம் வந்த உடனே நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அதனால இதை வந்து இந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து அதாவது அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். நல்லா பபுள்ஸ் எல்லாம் அதை கொதிக்கிறதெல்லாம் ஸ்டாப் ஆகிட்டு அந்த கம்பி பதம் ஓரளவு மெயின்டைன் ஆகுது. இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணுறோம்னா, இப்போ நமக்கு இது வந்து எல்லோ கலரில் வேணும். எல்லோ கலருக்காக என்ன பண்ணுறோன்னா, ஒரு 0.3 ml. சரிங்களா? ஒரு 0.3 ml மேங்கோ எமல்சன் விடுறோம். சரியா? இது வந்து நான் ரஸ்னா போடும் போச்சில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருப்பேன், அதை யூஸ் பண்ணியிருப்பேன். இப்போ இதை ஒரு 0.3 ml மட்டும் இதில் விடுறோம். சரியா? அந்த எல்லோ கலருக்காக. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரொஃபஷனல்னு ஒரு மெத்தடு. உங்களுக்கு நான் அந்த வேலை யூஸ் பண்ணக்கான காரணம் இதுதான். சரிங்களா? இப்போ நமக்கு வந்து இது ஒரு மேங்கோ டேஸ்ட்ல
கிடைச்ச பப்பி ஜாம். ரைட், இப்போ நமக்கு பப்பி ஜாம் ரெடி ஆயிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை ஆற விட போகிறோம். சரிங்களா, ஒரு 1/2 hour இந்த சூடு தணியிட்டு, சூடு தணிஞ்ச பிறகு நம்ம பேக்கெட்டில் போட்டு இதோட செலவு, இதோட பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, இதில் எவ்வளோ லாபம் இருக்குங்கிறத அடுத்து பேசுவோம். இப்போ நம்ம இதை ஆற விட்டுறலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். இப்போ பேக் பண்ண போகிறோம். கரெக்டாக 1/2 மணி நேரம் தான் ஆற விட்டுருக்கேன். சரிங்களா, 1/2 மணி நேரத்துக்குள்ளே அந்த கம்பி பதம் மாறி இருக்கு பாருங்க. புரியுதுங்களா, அதனால தான் சொல்கிறேன், அங்கே அடுப்பில் வந்து உங்களுக்கு லைட்டான கம்பி பதம் வந்த உடனே கேஸை வந்து ஆஃப் பண்ணிடணும். சரிங்களா, இப்போ இது கீழே லைட்டாக ஒரு வாட்டர் வச்ச ஒரு வெசல் வச்சுருக்கேன், அதை உடனே ஆறணும் அப்படிங்கிறதுக்காக. சரி, இப்போ பேக் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேக் பண்ணுறதுக்கு வந்து என்னெல்லாம் மெயினாக வேணும் அப்படின்னா, கவர் வேணும். சரிங்களா, அந்த கவரோட சைஸ் என்னென்னா 3x 3. சரியா, கரெக்டாக 3. சரியா, 3 3. சரியா, லைட்டாக அதிகமாக இருக்கும் டாப் சைடு, அதனால் அது கணக்கு கிடையாது, 3 தான். 3x 3 எடுத்துட்டு எல்லா கவரையுமே இந்த மாதிரி மண்ணி வச்சுக்கிடணும். சரிங்களா, இந்த மாதிரி இது பண்ணி வச்சுக்கிடணும். அது எப்படின்னா, நாட்களா லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு 2 கையால் இப்படி பண்ணிடணும். சரியா, இப்படி பண்ணிவிட்டு ரெடியாக வச்சுக்காங்க. சரியா, ஒரு 20 கவர் போல் எடுத்து வச்சுக்காங்க. இப்போது அந்த டெக்கரேட்டிவ்க்கு வந்து வேர்க்கடலை, சரிங்களா, உடச்ச வேர்க்கடலை தொழில் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம காலத்துலேயும் அதுதான் கிடக்கும். இப்போ ஒரு சில இடத்துல பொரிக்கடலை போட்டுதாங்க, நான் வேர்க்கடலை தான் போடுறேன். வேர்க்கடலை வறுத்து இருக்கனால அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். கரெக்டாக ஒரு பேக்குக்கு 2 கடலை, 2 ஆஃப் கடலை. சரியா, அடுத்து நம்ம மேங்கோ பப்பி ஜாம் வந்து ஒரு தானமான அளவு தான். சரிங்களா, இத்தனை எம்எல்லாம் கிடையாது. ரைட், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊற்றியாச்சு. இப்போ நான் இதை எதுக்கு பண்ணியிருக்கேங்கிறது புரியுதா? அந்த சிரப் வந்து இந்த கவரில் பட்டுட்டுனா அது வந்து பார்க்கறதுக்கு ஒரு இதுவாக இருக்காது, பார்த்துக்காங்க. அதனால் அதை கவனமாக ரைட்டா. ரைட், இப்படி தான் பண்ணுவேன். இப்போ நம்ம இதை சீல் பண்ணி காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பப்பி ஜாம் ரெடி ஆகிட்டு, இதுதான் நம்ம மேங்கோ ஃப்ளேவர் பப்பி ஜாம். சரிங்களா, டேஸ்ட்டு செமத்தனமாக இருக்கும். மேங்கோ ஃப்ளேவர் அப்படியே இருக்கும். இப்போ மெத்த எல்லாம் போட்டுட்டு நம்ம இதில் உள்ள லாபத்தை பற்றி பேசலாம். இப்போ மெத்த எல்லாத்தையும் போட ஆரம்பிப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பேக்கிங்கில் லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. சரிங்களா, நம்ம எல்லா பப்பி ஜாமையும் பேக்கெட் போட்டு முடிச்சாச்சு. கடைசி பேக்கெட்டு இதில் உங்களுக்கு எதுக்குன்னா ஒரு சில நுணுக்கம் சொல்கிறதுக்கு. அது எதுக்காக குழி பாத்திரம் எடுக்க சொன்னா உங்களுக்கு புரியுதா? இப்படி இப்படி இருக்க பாத்திரத்தில் நீங்கள் இப்படி கோர்றதுக்கு வசதியாக இருக்கும். ஃப்ளாட் பாத்திரம் எடுத்துட்டா கடைசியாக உங்களுக்கு பேக்கிங் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக பேக் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதை மாதிரி உங்களுக்கு இந்த ஸ்பூனில் கம்பி படாமல் இருக்கிறதுக்கு, இந்த ஜாம் படாமல் இருக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் சொல்லித்தரேன், கரெக்டாக கவனிங்க. இப்போ நீங்கள் வந்து இப்படி இப்படி மண்ணி வச்சுருக்கிறத கவர் இப்படி வச்சுருக்கீங்களா, இதை இப்படி ஊற்றுவீங்களா, இப்படி ஊற்றிட்டு அப்படியே எடுத்தால் தான் அந்த கம்பி படும். நீங்கள் ஸ்பூனை இப்படி சுற்றிடணும், இப்படி டேன் பண்ணிட்டா அது வந்து இங்கே வந்துடும், உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது. சரியா, இப்படி பண்ணிக்காங்க. சரி, இப்போ இப்படி பண்ணியிருக்கோம்லாம், இதை எப்படி மேலே தூக்கி பேக் பண்ணுறது அப்படின்னா, இங்கே ஒரு கை வச்சுக்காங்க, இப்படி லைட்டாக தள்ளுங்க. திருப்பி இங்கே ஒரு கை வச்சுக்காங்க, இப்படி மேலே இப்படி லைட்டாக தள்ளுங்க, சென்டரை இழுத்து விடுங்க. இப்படி ஏன்னா பேக் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா, இதெல்லாம் உங்களுக்கு யாரும் கற்று தர மாட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லா பப்பி ஜாமையும் பேக் பண்ணியாச்சு. இதில் கொஞ்சம் இருக்குது, இதை நம்ம சாப்பிட்டுக்கிடலாம், அவ்வளோதான். சரி, இப்போ எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் வந்து 26 பேக்கெட் வந்திருக்கு. சரியா, 26 பப்பி ஜாம் வந்திருக்கு. நான் எண்ணி தான் எடுத்தேன். இப்போ இது வந்து நம்ம கடைக்கு வர ஒரு கம்பெனியோட ஒரு அட்டை. சரியா, இப்போ இதை நம்ம வந்து எடுத்துடலாம், நமக்கு தேவையில்லை. ரைட், ஓகே, இதை நம்ம எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து இதை அப்படியே பின் பண்ண போகிறோம். பார்த்தீங்களா, பேக்ரவுண்ட் ஒயிட்டாக இருக்கணும், அது ஒரு நல்ல லுக்காக இருக்கும். சரியா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பப்பி ஜாம் ரெடி ஆகிட்டு, இந்த லுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், அப்படியே நச்சுன்னு இருக்கும். முக்கியமாக ஒன்றே ஒன்று கவனிக்க வேண்டியது என்னன்னா, நீங்கள் வந்து ப்ராப்பரான பேக்கிங் பண்ணணும். சரியா, நான் உங்களுக்கு இவ்வளோ டைம் எடுத்து பண்ணுறதுக்கான காரணமே
உங்களுக்கு கரெக்டாக கற்றுக் கொடுக்கணுங்கக்காக தான் நீங்கள் வந்து இங்கெல்லாம் அந்த ஜாம் பட்டுட்டுனா எறும்பு வந்துடும். சரியா? எறும்பு வந்துட்டுனா என்ன பண்ணுவாங்க, கடைக்காரங்க வாங்க மாட்டாங்க. இப்போ நீங்களே ஒரு கடை வச்சிருக்கீங்க, இந்த பொருளை வாங்கி தொங்க போடுறீங்க, எறும்பு வந்துட்டுனா கஸ்டமர் உங்கள்கிட்ட வாங்க மாட்டாங்க, நீங்கள் அடுத்தால இந்த ப்ராடக்ட்டை அப்படியே அவாய்ட் பண்ணிடுவீங்க. அதனால எறும்பு வராத அளவுக்கு அழகாக பேக் பண்ணணும். சரியா? இந்த இடத்துக்கு ஜாம் வந்துடவே கூடாது, வெளியில எங்கேயும் சிந்திரவே கூடாது, நீட்டாக பேக் பண்ணணும். அதுக்காக தான் உங்களுக்கு டைம் எடுத்து பேப்பரை இப்படி மடிங்க, இப்படி ஊற்றுங்க, இப்படி மடிங்கன்னு எல்லாம் சொல்லி கொடுக்குறது. சரியா? சும்மா இல்லை. அதனால இந்த பேக்கிங்கில் எந்த இடத்துலையும் நீங்கள் போட்ட விடக்கூடாது. எங்கே போனாலும் லைட்டாக கூட ஜாம் சிந்தி இருக்கக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்குது. கண்டிப்பாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம இதோட செலவு என்னன்னு பார்க்கலாம். சரி, அதாவது இப்போ இதுக்கு வந்து 26 பேக்கெட்டு, இந்த 26 கவர் வந்து 10 கிராமில் வந்துச்சு. சரிங்களா? இந்த 3க்கு 3 கவர் வந்து நீங்கள் 10 கிராம் மெஷர் பண்ணுங்கள், கரெக்டாக 26 கவர் வரும். 1 கிலோ வந்து உங்களுக்கு லூஸ் ரேட்டே போடுறேன், 100 கிராம் உங்களுக்கு 20 ரூபா போடுவாங்க. எங்களுக்கு நான் 1 கிலோ வாங்குவேன், 170 ரூபா 160 ரூபா தான் வாங்குவேன் சென்னையில். சரியா? இப்போ அந்த இடம் எங்கன்னா அது லிங்க்ல தரேன், அங்கே போய் பார்த்து வாங்கிக்காங்க. இப்போ இந்த மாதிரி 160 170 ரூபாய்க்கு உங்களுக்கு ரொம்ப லாபம். சரியா? ஏன்னா இந்த கவரில் தான் இன்னும் நிறையா இதை போட்டு நம்ம சேல்ஸ் பண்ணுவோம். சரியா? வரும்போது வீடியோஸ்லாம் உங்களுக்கு சொல்லுதேன். இப்போ வந்து 3க்கு 3 கவரு 10 கிராமில் 26 கவர், அப்புறம் உங்களுக்கு 10 கிராம் 2 ரூபா தான் உழுது. சரியா? கவருக்கு வந்து 20 பைசா சம்திங் தான் நீங்கள் எடுக்கணும். சுகர் வந்து 150 கிராம். சரியா? 150 கிராம் சுகர் வந்து 8 ரூபா. ஹோல்சேல் ரேட்டே வேண்டாம், ரீட்டைல் ரேட்டே வச்சிரும். 8 ரூபா வச்சிரும். கிலோ 50 ரூபா சுகர் கணக்கு பண்ணி போட்டுரும். சரியா? 8 ரூபா. கவருக்கு ஒரு 2 ரூபா. சரியா? அட்டை நம்ம கடையிலே வருது. இப்போ எனக்கு செலவு வந்து 15 ரூபா தான். சரியா? ஒரு 5 ரூபா கேஸுக்கு போட்டுருந்தேன். எனக்கு மேன் பவரே வேண்டாம், எனக்கு இவ்வளோ லாபம் கிடைக்கும் பட்சத்தில் நான் மேன் பவரே கணக்கே பண்ணலை. சரியா? இப்போ நீங்கள் வந்து பிஸ்னஸாக அட்டை போடுறவங்க வந்து உங்களுக்கான செலவும் 15 தான். இப்போ நம்ம வந்து 26 பேக்கெட் போட்டிருக்கோம். நம்ம எவ்வளோ போட்டிருக்கோம்? 52 ரூபாய்க்கு போட்டோம். சரியா? இதோட நமக்கு செலவு எவ்வளோ? 15 ரூபா தான் செலவு. சரியா? 15 ரூபா தான் செலவு. உங்களுக்கு வந்து 52 ரூபாய் கிடைக்கும் கடைக்காரங்களுக்கு. ரீட்டைல் நீங்கள் வந்து ஹோல்சேலாக எடுத்து பண்ண முச்சில் இதே கால்குலேஷன் தான். நீங்கள் வந்து 18 ரூபான்னு கடைக்காரங்களுக்கு கொடுக்கணும். சரியா? உங்கள்கிட்ட 18 ரூபான்னு ஹோல்சேல் கடைக்காரங்க வாங்குவாங்க, மளிகை கடைக்காரங்களுக்கோ அல்ல மிட்டாய் கடைக்காரங்களுக்கோ 20 ரூபான்னு கொடுப்பாங்க. 2 ரூபா தான் ப்ராஃபிட் இருக்கும். சரியா? அவங்க 2 ரூபா, ஏன்னா அவங்க மொத்தமாக கொடுக்கும்போது அவங்களோட ப்ராஃபிட் அவ்வளோ 2 ரூபா ப்ராஃபிட் வச்சு 20 ரூபான்னு கொடுத்துருவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து நல்ல லாபம் இருக்குது இதில். பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறவங்க கண்டிப்பாக எடுத்து பண்ணுங்க. நிறைய கலரில் பண்ணலாம். ஸ்ட்ராபெரி, க்ரீன் ஆப்பிள், அப்புறம் மேங்கோ, ஆரஞ்சு, லிச்சி. லிச்சி இதில் போட முடியாது, ஒயிட்டாக போயிடும். அப்புறம் பிங்க் காவா, கிரேப்ஸு, எக்கச்சக்க ஃப்ளேவர் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச என்னென்ன கலர் நல்லா போகுதோ அந்தந்த கலருக்கு போடுங்க. நீங்கள் இதை ஒரு பிஸ்னஸாக கண்டிப்பாக எடுத்து பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் யாராவது பிஸ்னஸ் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிஸ்னஸ் பண்ணணும்னு பேசிகிட்டு இருந்தால் அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம சேனலை அனுப்புங்க, நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். அது உங்கள் கையில் முதல் இல்லை, பட்ஜெட் இல்லை அப்படின்னா சின்ன முதல்ல வச்சு நாம் ஏகப்பட்ட பிஸ்னஸ் ஐடியாஸ் போட்டிருக்கேன் நம்ம சேனலில். மளிகை கடைக்கு பொருள் சப்ளை பண்ணுற மாதிரி, அட்டை போட்டு விற்கிற மாதிரி, ஜூஸ் போட்டு விற்கிற மாதிரி, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன பிஸ்னஸ் வேணுமோ பிக்கப் பண்ணிக்காங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.